அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நேற்று செய்தியினுடைய தொடர்ச்சி தான், கண்டினியூவேஷன். நேற்றைக்கு 2 நேரமும் அதான் பார்த்தோம். மனுஷன் 3 பிரிவாக இருக்கிறான் இல்லையா? ஆவி, ஆத்மா, சரீரம். இதில் எது ரொம்ப முக்கியம்? ஆமாம், வேதத்தின்படி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பேரே அதான், ஆத்ம நேசர். இப்போ அவர் சிலுவையில் மரிச்சது, ரத்தம் சிந்தினதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்கள் ஆத்மாவை 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலுக்கு தப்புவிக்கும்படி. அக்கினி கடல், நரகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது? 2ஆம் மரணம். ஸோ அந்த 2ஆம் மரணமாகி அக்கினிகள். ஏன் அதை மரணம்னு சொல்லுதுன்னா, இப்போ நான் சரீரத்தில் மரித்து போனால் திருப்பி நான் எழும்பி வர்றது ஆல்மோஸ்ட் கூடாத காரியமாக இருக்கு. அதனால நரகத்துக்கு போனவங்களும் திரும்பி வர முடியாது என்பதால் அதை 2ஆம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த ஆத்மா தான் நியாய தீர்ப்புக்கு நிற்குவாங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாய். ஸோ அதனால் ஆண்டவர் இந்த ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஸோ தேவ உறவு ஒருத்தனுக்கு அற்று போகுது அப்படின்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் உறவு நேற்று சொன்னது மாதிரி சரீரத்தில் அல்ல, அவர் நம் சரீரத்தோடு உறவாடுகிறவர் அல்ல, நம் உள்ளான மனுஷனோடு தேவன் உறவாடுகிறவராக இருக்கிறார். நம்ம மண்ணாக இருக்கிறோம், அவர் உறவாடணும்னா அவருடைய தன்மை ஏதாவது என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுவாசத்தை அவர் ஊதுகிறார். ஸோ மனிதன் விலங்குகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான், பறவைகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். ஏன்னா அவங்களுக்கும் உயிர் இருக்கு, ஆனால் தேவ சாயல் கிடையாது. அவங்களுக்கு உயிர் இருக்குது, ஆனால் ஆத்மா என்பது கிடையாது. ஸோ நாம் தேவ சாயலாயும் தேவ ரூபமாயும் விசேஷமானவர்களாயும் இருக்கிறபடினாலே நம்மை இழந்த போது தேவன் ஒரு பிளான் போடுறாரு. என்ன பிளான் போடுறாருன்னா, இது என் பிள்ளைகளை நான் விட போகிறது கிடையாது, நான் அவங்கள மீட்டெடுக்க போகிறேன். அந்த மிகப்பெரிய ரிடம்டிவ் பிளான், அந்த மிகப்பெரிய மீட்பின் திட்டம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் வளர்ப்பும் ஊழியமும் மரித்து உயிர் தெழுதலும் பரமேறி போனதும் திரும்பி வருது எல்லாம். ஸோ தெய்வ திட்டத்தில் நீங்கள் ரொம்ப விசேஷமானவங்க, நான் ரொம்ப விசேஷமானவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யூ ஆர் வெரி ஸ்பெஷல். இங்கிலீஷில் சொல்லுங்க, ஐயா, யூ ஆர் வெரி ஸ்பெஷல். ஸ்பெஷல் தோசை எல்லாம் கேட்குறோம்ல, அது மாதிரி தான் யூ ஆர் வெரி ஸ்பெஷல். ஆமாம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, நம்முடைய கலரு, நம்ம இருக்கிற வீடெல்லாம் நம்முடைய தரத்தை உயர்த்துறது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய தரத்தை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இயேசுவின் சரீரத்தில் ஒரு அவயவமாக இருக்கையா, அதை விட ஒரு பதவி யாருக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம், மனுஷன் ஏளனமாக பார்த்தா கூட நீங்கள் சொல்லுங்கள், புரியாமல் பார்க்குறாங்க, நான் யாருன்னே தெரியாமல் பார்க்குறாங்க. அப்படி தான் நிறைய நேரத்தில் நடக்கும். ஊழியக்காரன்னா ஒரு 6 அடியாவது இருக்கணும் இல்லையா? நான் கல்யாணம் ஆன டைம், ஃபஸ்ட் பேபி இருக்கு, அப்போது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிஎஸ்ஐ களக்காடு சர்ச், பெரிய சர்ச், 3000 பேர் இருக்கிறாங்க. நான் பெட்டி தூக்கிட்டு போனேன் பாருங்க. அந்த ஐயர் பார்த்தாரு, தம்பி பாஸ்டர் எங்கப்பா அப்படின்னாரு. அப்போ என்னை அவருக்கு தெரியாது. அப்போது நான் தாங்க பாஸ்டர் அப்படின்னு. அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? அதெல்லாம் ஆயிடுச்சு. பைபிள் காலேஜ்லாம் படிச்சிருக்கியா? ஆமாங்க படிச்சிருக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃபோட்டோ கேட்டார். ஃபோட்டோ காமி அப்படி ஃபோட்டோலாம் காமிச்சு, ஒரு குழந்தை இருக்கியா, பிரசங்கமெல்லாம் பண்ண தெரியுமா? ஏதோ ஆண்டவர் கிருபையில். மூத்தவர் அவர், ஆக்சுவலாக பிஷப் ஆகிற அடுத்த இதில் பிஷப் ஆகிறவர் இவரே வேண்டான்னு சொல்லி அப்படி விட்டுட்டார், வயசாயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ மனுஷன் ஒரு தரத்தை பார்க்குறான் இல்லையா? அதுக்கு பயந்துட்டு தான் எல்லாம் வெயிலானாலும் கோட்டு போட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு பயந்துட்டு தான். என்னையும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் ஏசி இருந்தால் ஓகே, சில இடத்துல அப்படி நான் இங்கே அப்படி டிப்டாப்பாக வந்தேன்னா உங்களுக்கு எனக்கு அப்புறம் இது ரொம்ப தூரமாகிடும் இல்லையா? எங்கிட்ட நிறைய பேர் ஆலோசனை சொல்லி மதிக்க மாட்டாங்க அண்ணே. இல்லைன்னா நான் சொன்னேன், எனக்கு மதிப்பே வேண்டாயா, அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு எது கம்ஃபர்டபுளோ
சில இடத்துல போட்டு போகிறேன். கணபதியில் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டார், பாஸ்டர் தயவுசெய்து கோட்டு போட்டு வாங்க. பாஸ்டர் அடிக்கிற வெயிலுக்கு யார் பாஸ்டர் அதெல்லாம், உங்கள் சர்ச்சில் ஏசி இருக்கான்னு கேட்டேன். இருக்குது பாஸ்டர், உங்களுக்கு நல்லா வச்சு தரோம் அப்படின்னு. ஓகே ரைட்டு. இப்போ மனுஷனுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுது, எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏதாவது கெத்தாக இருக்கிறதுக்கு ஒரு அம்மா இருக்குது நம்ம சர்ச்சில், கல்யாணத்தப்போ பார்த்தீங்கன்னா லட்சுமியே நடந்து வர மாதிரி சும்மா ஃபுல்லாக போட்டுக்கிட்டு பார் எங்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படி, அதுக்கு தான் வராங்க. ஏன்னா ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர் இது. ஆக்சுவலி நிறைய பேர் அதை கண்டுக்கிறதுல, நிறைய பேருக்கு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. யார் அந்த 4 பேர் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணணும் இல்லைங்களா? அம்மாலாம் 4 பேர் தப்பாக பேசுவாங்க பாப்பா சொல்லியிருக்காங்களா இல்லையா? 4 பேர் தப்பாக பேசுவாங்கடா, கேவலமாக பேசுவாங்கடா. நானும் கேட்டு, யாருங்க அந்த 4 பேர், கொஞ்சம் கூப்பிட்டு வாங்க பேசி பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை விசேஷமானவர்களாக பார்க்கிறார். அதுக்காக அவர் என்ன விலை வேணா கொடுப்பார். தன்னையே கூட கொடுத்து மீட்டிருக்கிறார். பாருங்க, அழுவலாமா நம்ம? வேதம் சொல்லுகிறதையோ, என் குமாரனையே கொடுத்திருக்கிறேனே, நீ அழுது புலம்புறீங்க, இதெல்லாம் கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று வேதம் கேட்கிற. நான் ஒரு ரகசியம் கத்திருக்கிறேன். ஐ எம் நாட் ஆஃப்டர் மெட்டீரியல்ஸ். அதாவது செழிப்புக்கு பின்னாடி, காசுக்கு பின்னாடி நான் கிடையாது. எனக்கு இப்போ எப்படி நடக்குதுன்னா, நான் தேவனுடைய ராஜ்யத்தின் மீது கவனமாக இருக்கும்போது என் காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறத பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு 5000 ரூபாய் தேவைன்னா கூட நீங்கள் ஒரு மனுஷன் முன்னாடி போய் நிற்கக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு வந்து கொரோனா டைமில், அவருக்கு கொரோனா வந்துச்சு. அவர் ஒரு நம்ம ஆண்ட்ரூ அவங்க சர்ச்சில் வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறாங்க. 37 வருஷமாக இருக்கிறார், 40 வருஷமாக ஆல்மோஸ்ட். இப்போது எங்கள் அப்பாவோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 62,000 இருந்துச்சு. நான் சொன்னேனே, எங்கிட்ட எல்லாம் காசே இங்கே சொல்லலை இல்லையா? சொல்லணும், இடையில சொல்லணும். எனக்கு வேறு டைம் வேறு ஆகிட்டார், காசே இருக்காது. கல்யாணம் ஆகி 7.5 வருஷம் பொண்டாட்டி காசில் தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. வேலைக்கு போகாமல் நம்ம சர்ச்சில் ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணி விட்டு காட்சி எடுக்கிறார். என்ன ஃபோன் பண்ணி, ஏண்டா பொண்டாட்டி காசில் சாப்பிட்றிய அவரையும் எனக்கும் பழக்கம் கூட கிடையாது. என்ன கடுப்புன்னு எனக்கு தெரியாது. பொண்டாட்டி காசில் திங்கிறியே, வெக்கமா இல்லையா? இல்லை அப்படின்னு ஃபோனில் தான், வெக்கமா இல்லையா? ஏண்டா அது ஏன் பொண்டாட்டி அப்படின்னு. அந்த சைடு ஃபோனில் சத்தத்தையே காணோம். ஒரு 2 நிமிஷம், அண்ணா சரி சரி அப்படின்ட்டு 1.5 மணி நேரம் என்னை திட்டினார். ஆக்சுவலாக 7.5 வருஷம் அந்த டைம். ஓகே, அந்த டைம் அப்பாவுக்கு வந்து கொரோனா. இப்போ அப்பா அக்கௌண்ட்டில் ரொம்ப காசு இருக்காது, 62,000 இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது, நான் கடன் வாங்க மாட்டேன். ஸோ கேட்டால் கொடுக்குறக்கு ஆள் இருக்குது, நம்ம எவ்வளோ விசேஷமானவங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பாவை இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா இஎஸ்ஐ கொண்டு போக முடியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணால் கொண்டு போகலாம் இருக்கிற காசுக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். 5 மணி நேரம் அலைஞ்சு பிஎஸ்ஜியில் கடைசியாக 12:30 மணிக்கு அட்மிட் பண்ணாங்க. ஓகே சொன்னாங்க. 5 மணி நேரம் அலைகிறோம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக, யாருமே எடுக்கல. இவருக்கு ஹார்ட் பீட் 45, 50க்கு உள்ளே போயிடுச்சு. ஏன்னா 2 வாரம் வீட்டிலே வச்சு பார்த்துட்டோம். கபசூர குடிநீர் அப்புறம் நிலவேம்பு கஷாயமெல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு, ஒன்றும் ரெடி ஆகலை. எங்களுக்கு கொரோனானும் தெரியல, அவருக்கு சளி பிடிச்சிருக்குன்னு நினச்சோம். கொண்டு போய் சேர்த்திட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். இங்கே சொன்னாங்க டெய்லி 50,000 கட்டணும், ஒரு 14 நாள் ஆகலாம் அப்படின்னாங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ஐசியூவில் வச்சுருக்கிற வரையும் 50,000, அதுக்கப்புறம் கம்மியாயிரும்ல அப்படி. அப்போது அவரை அட்மிட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி வந்து ஜெபிக்கிறோம். அம்மாட்ட சொன்னேன், நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், அவர் செத்து போனாலும் பிரச்சனை இல்லை அப்படி தான் சொன்னேன். ஆக்சுவலாக நாளைக்கு நான் ஜிஹெச் கொண்டு போயிடுவேன்.
இந்த ஜிஹெச் கொண்டு போகிறேன்றதை வந்து பாஸ்டர் அம்மாட்ட சொல்லிட்டாங்க. கிறிஸ்தாஸ்னு ஒரு அண்ணன் இருந்தார், ஃபோன் பண்ணிட்டார். பாஸ்டர் அம்மாவுக்கு நல்லா தெரியும், சொன்னால் இவன் செஞ்சிருவான்னு. என்னன்ற உடனே ஃபோன், ஏமானே நீ அங்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது, நீ பிஎஸ்ஜியில் ஏதோ பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம். என்ன இருந்தாலும் அவங்களும் ஃபுல்லாக கொடுக்க முடியாது. சரி, அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் கொண்டு போய் பிஎஸ்சியில் சேர்த்திட்டு ஓகே சேர்த்தியாச்சு. ஃபஸ்ட் நாள் இருந்த 50,000 கட்டியாச்சு. இப்போ மீதி எவ்வளோ இருக்குது? அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன், கணக்கில் கரெக்டாக இருப்பீங்க. நம்மளுக்கு விட்டுருவாங்க. இப்போ 12,000 ரூபாய் தான் இருக்குது. ராத்திரி ஜெபிக்கிறேன். நான் இவங்க முன்னாடி அழுக மாட்டேன். அப்பா அம்மா தம்பி இன்னொரு தம்பி கூட இருந்தார். அழுகாமல் தனியாக நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பாவை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன். ஓகே, இவர் மரித்து போகிறது கூட எனக்கு கவலை இல்லை, ஆனால் உங்கள் நாமம் இழுக்கு நான் உண்டு பண்ணால் அது எனக்கு கவலை. ஸோ நான் சொன்னேன், இப்போ வசதி இல்லாமல் நான் நாளைக்கு ஜிஹெச் கொண்டு போயிடுவேன். ஓகே, அங்கே போய் அவருக்கு சரியாகுதோ இட் டசன்ட் மேட்டர், ஆனால் நான் உங்கள் நாமத்தை உயர்த்தினேன்றது மட்டும் எனக்கு இருந்தால் போதும்னு சொன்னேன். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், எதெல்லாம் நீங்கள் பலிபீடத்தில் வைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுக்கறத நான் பார்க்குறேன். எதெல்லாம் நீங்கள் ஆண்டவரே உங்கள் சித்தம் இல்லைன்னா எனக்கு வேண்டாப்பா, இந்த ஊழியம் உங்கள் சித்தம் இல்லைன்னா வேண்டாப்பா, நீங்கள் எதெல்லாம் பலிபீடத்தில் வைக்க துணிகிறீர்களோ, நீங்கள் கத்தியை தூக்கும் போது ஆண்டவர் கூப்பிடுவார், மகனே உன் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கத்தியை போடாத, கையை போடாத, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். திஸ் இஸ் a God moment. அப்படின்னா என்ன தெரியுங்களா? அவனை வெட்டி பலியிடணுன்றது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, ஆபிரகாமை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஸோ உங்களையும் தேவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவர் தெய்வத்துவத்தின் நேரத்தை உங்களுக்கு கொடுப்பார். சில நேரம் வரும், சில காரியம் வரும், அதில் என்ன தெரியுமா, தேவன் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மொமெண்ட்டை, அந்த நேரத்தை அநேகர் மிஸ் பண்ணுறதுனால இன்னும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். Do not miss God moments in your life. சின்ன சின்ன விஷயத்தில் கர்த்தர் உங்களை அறிந்து கொள்ளணும்னு விரும்புவார். இருதயத்தின் ஆழங்களையும் கர்த்தர் என்ன பண்றார் சொல்லுங்க, ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த காட் மொமெண்ட்ல நான் அப்படி தான் ஜெபம் பண்ணேன். நான் செஞ்சிருவேன், சொன்னால் நிச்சயம் நடந்துடும். ஐ வாஸ் ரெடி. நாளைக்கு அப்பாவை ஜிஹெச் தூக்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். எல்லாம் சொன்னவங்கள்ட்ட வந்து நம்ம போய் கொடுங்கன்னு கேட்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தெய்வத்தை உயர்த்த உங்கள் தேவைகளை கர்த்தர் தானாக சந்திப்பார். That's a challenge I'm presenting to you. ஒருத்தனுக்கு மெயில் போட வேண்டாம், ஒருத்தனுக்கு லெட்டர் எழுத வேண்டாம். கர்த்தர் சொன்னா கர்த்தர் செய்வார். அந்த மகிமையை பார்க்கணுன்றவங்களுக்கு அந்த விசுவாச வைராக்கியத்தையும் கொடுக்கிறார். He's giving that faith zeal. சும்மா இல்லை, ஆண்டவர் எழுத்துக்கு மட்டும் அல்ல, அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த நடுராத்திரியில் என் ஃபோன் வந்து மெசேஜ் வந்துச்சு. நான் ஆண்டவர் 50,000 அனுப்பிட்டாரா என்னமோன்னு பார்த்தேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தேன். ஒரு சொந்தக்காரர் 25,000 அனுப்பியிருந்தார். என்ன ஆண்டவர் பாதி தான் வந்திருக்கு. தூங்கி காலையில் பார்த்தா என் அக்கௌண்ட்டில் 63,000 இருந்துச்சு. அனுப்பியிருக்கிறாங்க கேள்விப்பட்டு. ஓகே, ஒரு 2 days கழித்து பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க முடிஞ்சா அனுப்ப. சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க. நம்ம போய் கேட்க வேண்டாம், கர்த்தர் கிரியை செய்வார். புரியுதா? சொந்தக்காரங்க ஃபஸ்ட்டு 2 நாளில் சொந்தக்காரங்க ஒரு 1 lakh கிட்ட அனுப்பிட்டாங்க. இருக்கிறதெல்லாம் ஒரு டைம் வரும்போது பாஸ்டர் அம்மாட்ட சொன்னேன், அக்கா போதும் காசு, என் வாழ்க்கையிலே காசு போதும்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான் மகனே. என்ன எல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க, நீ போதும்னு சொன்னேன். போதும் பாஸ்டர்மா, 4.25 லட்சம் கிட்ட செலவாயிடுச்சு. எல்லாம் செலவு பண்ணிட்டு மீதி பார்க்குற எங்ககிட்ட ஃபஸ்ட் இருந்துச்சு பாருங்க 63 64, அது அப்படியே இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்,
இங்கே பாருங்க, உங்கள் வீட்டு பிள்ளை பக்கத்து வீட்டில் போய் சாப்பாட்டுக்காக நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? வயிறு பெத்த வயிறு கபகபன்னு. ஏன் என் பிள்ளை பக்கத்து வீட்டில் போய் கையேந்தி நிற்கிது. எனக்கு அந்த ஒரு உணர்வு தான். அதனால தான் எனக்கு ஊழியம் கூட ரொம்ப லேட்டு. எனக்கு வயசு ரொம்ப, பார்த்தா விட்டா பொண்ணை பார்த்துருவீங்க. அப்படி தான் ஒரு ஊரில் ஒரு பாட்டி வந்து, தம்பி எனக்கு பேத்தி 2 இருக்குது தம்பி. நான் சொன்னேன் எனக்கு புள்ள 2 இருக்குமா. அப்படியா? ஆமாம், எனக்கு வயசு 40 தாண்டிடுச்சு. ஓகே, நான் ஊழியம் பைபிள் காலேஜ் முடித்து 13 வருஷம் நான் சும்மா தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் சொல்லாத ஒன்று நான் செய்ய போகிறது இல்லை. கர்த்தர் சொன்னால் நான் யாருக்கும் பயப்பட போகிறது இல்லை. இப்போ யாருன்னு எங்கள் அப்பா கூட நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி அழுதெல்லாம் இருக்கிறார். என் பையனை ஊழியத்துக்கு எப்படியாவது எங்கேயாவது, சட்டையை தான் நான் பிடிக்கல வர. நான் சொன்னேன், இங்கே பாருங்க, அமைதியாக இருக்கணும். ஏன்? என்னை அழைத்தது நீங்கள் கிடையாது. நான் எழுதி வச்சு கர்த்தர் கொடுத்து எழுதி வச்சிருக்கிற பாட்டு கிடையாது. என்னை அழைத்தவர் அவர் என்றால் அவரே நடத்துவார். என்னை விட்டுருங்கன்ட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இப்போ ஒரு 101 சாங்ஸ் இருக்குது, ஃபுல் சாங்ஸு. குட்டி குட்டியாக 500 பாட்டுக்கிட்ட இருக்கு. நான் கேட்டேன், ஆண்டவரை இதை வச்சுட்டு நான் என்னைக்கு ரிலீஸ் பண்ண, நீங்கள் சொல்லாமல் வேற செய்ய முடியாது. நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இங்கே பாரு, நான் ஆண்டவர் சொன்னாதான் ஊழியம் செய்வேன், நீ தான் சாப்பாடு போடணும், பரவாயில்லையா? பரவாயில்ல அப்படின்னு. 7.5 வருஷம் மாமனார் மாமியார் என் கூட இருக்கிறாங்க. நினச்சி பாருங்கள், ஒய்ஃப் வேலைக்கு போகணும், நான் எந்திரிச்சு ஆண்டி டீ ஆயிடுச்சா காஃபி ஆயிடுச்சா சாப்பாடு என்னன்னு கேட்டால் அந்த அம்மாவுக்கு வயிறு எப்படி இருக்கான், இவனுக்கு கட்டி குத்துறதுக்கு. பதட்டமே இருக்கக்கூடாது. நான் விசேஷமானவன், கர்த்தர் என்னை அபிஷேகிச்சிருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். ஃபினிஷ்ட். 2022 கடைசியில் ஆண்டவர் பேசினார், இது உன்னோட டைம், இப்போ நீ சாங்ஸ் ரிலீஸ் பண்ணு. ஐ வாஸ் வெயிட்டிங். காசும் இல்லை. காசு இல்லாதது எவ்வளோ நல்லது தெரியுமா? எவ்வளோ நல்லது தெரியுமா? ஏன் தெரியுமா? காசு இருந்தால் நான் என்னைக்கோ பாட்டை 10 வருஷத்துக்கு முன்னாடி CD கூட போட்டேன், ஜெபம் பண்ணி தான் போட்டேன். ஆனால் தேவ சித்தமான்னு கேட்டு போடலை. புரியுதா? ஜெபம் பண்ணி தான் செய்கிறோம், ஆனால் தேவ சித்தமான்னு கேட்குறோமா? கிடையாது. அதை நான் விற்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லாமல் போன ஜனவரியில் இரும்பு கடையில் போட்டேன். 500 ரூபா கொடுத்தான். 1500 CD தூக்கி போட்டேன். நான் ஃபஸ்ட் CD போட்டுட்டு சும்மா இருக்கிறது கேள்விப்பட்டுட்டு டாப் சிங்கர், நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவர் தான் ஃபோன் பண்ணி பேசினார். ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட பேசினோம். என்னாச்சு உங்கள் பாட்டு கேட்டு இவ்வளோ நல்லா பண்ணிட்டு சும்மா இருக்கிறீங்க, ப்ரொமோட் பண்ண மாட்டிங்களா? எனக்கு மனுஷங்க ஆளை பிடிச்சி ஊழியம் செய்கிறதே பிடிக்காது. ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனுடைய காலை எல்லாருக்கும் ஃபோனை பண்ணி ஊழியம், பெரிய ஊழியக்காரர் என்கிட்ட, தம்பி ஏதாவது உங்கள் சர்ச்சில் ஏதாவது நல்லா சொல்லிடுவேன் நான் அப்படின்னு மனசுக்குள்ளே வருது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கையா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். கர்த்தர் மேய்க்கிறதில்லை, இப்போ நம்ம அவரை மேய்க்கிறோம். இங்கே வாங்க, இங்கே வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே வட்டி கம்மியாக இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே ஒரு சைன் வாங்கி கொடுக்க மாட்டீரா? இன்னைக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கோ பேங்க் அஃபீஷியல்ஸுக்கோ நம்ம போய் நிற்கிற நிலைமையில் ஆண்டவரை இழுத்துட்டு இருக்கிறோம். தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குனீங்கன்னா மனுஷங்கால தான் நீங்கள் பிடிக்கணும். தெய்வ சித்தத்தோடு நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக ஒரு சேனையே நின்னாலும் ஒரு தனி மனுஷனை வச்சு சாதிக்க வேண்டியது ஆண்டவர் சாதிப்பார். அதான் வேதத்தினுடைய சத்தியம். தட்டுறதுன்னா நல்லா தட்டிடுங்க, அதான் உண்மை. அதான் உண்மை. Do not fear men.
4 பேர் என்ன சொல்லுவான்? நோ நோ, நான் தேவனுடைய கரத்தில் அலங்காரமான ராஜ முடியா இருக்கிறேன். அவர் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. ஐ எம் வெரி ஸ்பெஷல். நான் ரொம்ப விசேஷமானவன். நீங்க சொல்லணும், இல்லைங்க எனக்கு இடுப்பு வலியே சரியாகலைங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம். எல்லாரும் அந்த நெகட்டிவிட்டி தான் நிறைய பேசுறீங்க. பெங்களூரில் ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங் போயிருந்தப்போ ஒரு அம்மா போட்டுக்கிட்டெல்லாம் வச்சு வந்து, ஓகே தம்பி பில்லி சூனியை வச்சுட்டாங்க தம்பி, என் பிள்ளைக்கு விரோதமாக எல்லாம் சொன்னாங்க. ஓகே, நான் சொல்கிறேன் இந்த வசனத்தை, என்னென்னா யாக்கோபுக்கு விரோதமான அப்படின்னும் போது வசனத்தை முடிச்சுட்டாங்க சொல்லி, மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதம் அப்படி. ஏமா வசனம் தெரியுமா? 20 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேங்க, அப்படி கொஞ்சம் அப்படி திரும்பி நில்லுங்க அப்படின்னு சொன்னேன் நான் அவங்கள்ட்ட. அப்படியே ஒரு கிக் கொடுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? ஜபம் பண்ணுறதுக்குன்னு நினச்சிங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுடைய விசுவாசம் என்னென்னா 20 வருஷம் சர்ச்சுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. என்னது, சூனியம் வச்சுட்டா வந்துருச்சு. புதுசாக இருக்கிறவங்க சொன்னால் பரவாயில்லைங்க, அது எப்படிங்க வச்சா வரும் நமக்கு விரோதமா? திருப்பியும் போய் அவனை தான் அடிக்கணும். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. அவன் வச்சுட்டான், இவன் வச்சுட்டான். எவன் வச்சாலும் நம்ம எதை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் பிரசவம் நல்லா பண்ணிடுவாங்க, ஆனால் நிஜத்தில் பேண்ட் லூஸ் ஆகிடும். ஆமாம், அப்படி அள்ளி வீசுவாங்க. ஒரு காரியம் வந்தால் சாதிச்சு காமிங்கய்யா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உலகம் பார்க்கட்டும், உலகம் பார்க்கட்டும். உலகம் பார்க்கட்டும். நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளேயே போல, 1.25 ஆகி போச்சு. ஆண்டவர் பேசுறது நான் பேசுறேன், அவ்வளோதான். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார்? எனக்கு 2வது பொண்ணுன்னு எல்லாரும் வந்துட்டாங்க புத்திமதி சொல்றதுக்கு. பார்த்து செலவு பண்ணுப்பா. ஏன் யாரை பார்த்து செலவு பண்ணணும்? 2 பொண்ணு அப்படின்னா சேர்த்து வைக்கணுமா? எங்கேயாவது மூக்கு ஒலிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க மாப்பிள்ளைக்கு இந்நேரம், இல்லையா? சொல்லிட்டேன், 1 பைசா 1 ரூபாய் தரமாட்டேன், நீ வேணா கொடுத்து கட்டிட்டு போ. அப்படிதான் உலகத்திற்கு ஒரு போக்கு இருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு வழி அடைத்தால் கர்த்தர் 7 வழிகளை திறக்கிறார். இவரை வச்சுக்கிட்டு நம்ம விடுற சீன் இருக்கு. நம்ம தெய்வமே இல்லாம அனாதைகளை போல அழுவோம். கர்த்தர் கூட இருந்தா. நான் ரீசெண்டா என்னுடைய ஆவிக்குரிய கையை பார்த்தேன், என்ன உள்ளான மனுஷனுடைய கை. எப்படி தெரியுமா? இயேசு விடுவிக்கிறார். மோகன் சேனாவோட இதுக்கு மீட்டிங் போயிருந்தப்போ 4 மாவடி அங்கே ஓட்டுற பெய்யெல்லாம் அங்கே தூங்குறவன ஒரே டிஸ்டர்பன்ஸு வந்து நம்மளே என் ஆவியின் கண்ணில் பார்த்தேன். என் கை இவ்வளோ பெருசு, என்னோட பைசப்ஸ் இப்போ 1.25 இன்ச்சு தான் இருக்க மாட்டேங்குது. விட்டம் ஆவியில் அப்படி தான் பார்த்தேன். லெஃப்டில் ஒரே பஞ்சு மூஞ்சியில். அப்படியெல்லாம் நம்ம சண்டை போடுறது இல்லை, ஆனால் ஆவியில் அப்படி ஆண்டவர் எனக்கு காமிக்கிறார். என் கை இவ்வளோ பெருசாக காமிக்கிறார். நம்ம சோறு போட்டு இதே தான் வளர்த்துறமே ஒழிய உள்ளான மனுஷனை வளர்த்துறதே கிடையாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். 13 வருஷம் சும்மா இருந்து பொண்டாட்டி காசில் சாப்பிட்டு ஜாலியாக இருந்த என்னை ஆண்டவர் பிடிச்சி ஊழியத்தில் விட்டார். சும்மா இல்லைங்க, எனக்கு பைபிள் காலேஜ் பெரிய நாயக்கம் பாளையத்தில் கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷத்தில் 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு கூப்பிட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் பூனேயில் பைபிள் காலேஜ் படித்தேன். காலேஜில் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். அந்த காலேஜ் என்னை டீச்சிங் கூப்பிட்டாங்க. PhD வரையும் ஸ்பான்சர் பண்ணுறோம். அமெரிக்காவா இங்கிலாண்டா எங்கே போய் படிக்கிறீங்க? 8 இயர்ஸ் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு இங்கே வந்து டீச் பண்ணோம். நாங்கள் சூப்பராக இல்லையா? 55 ஏக்கர் அது. அதுக்கு ஒரு சொந்தமாக ஸ்கூல் இருக்குது பூனே பட்டணத்தில். 4500 ஸ்டூடெண்ட்ஸ் அப்போவே அந்த ஸ்கூலில் இருந்தாங்க.
உலகத்தில் இருக்கிற டாப் டீச்சர்ஸ் அந்த காலேஜில் தான் இருந்தாங்க நான் படிக்கும்போது. கிரேக்க மொழி புக்கு எழுதினவர் ஆஸ்திரேலியாக்காரரு, அவர் தான் எங்களுக்கு முன்னாடி உட்காந்து அவர் புக்கை வச்சே சொல்லி கொடுக்குறார். எபிரேய மொழி புக்கு, கிராமர் புக் எழுதினவங்க கேம்பிரிட்ஜ் இப்போ இந்த மாதிரி உயர்ந்த ஒரு காலேஜில் படிச்சுட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தா, அல்லேலூயா, கர்த்தர் கதவை திறந்தார்ரா. இல்லைங்க, வெயிட், அது சாத்தானுடைய தந்திரமாக கூட இருக்கலாம். நேற்று சொன்னேன்ல, ஏசப்பாவோட ஊழியத்தை முதல் நாள்லயே முடிக்க பார்த்தான். ஆமாவா இல்லையா? தந்திரமாக வருகிறான். எப்படி வரான்? நீங்கள் இந்த உலகத்தை ரட்சிக்க தானே வந்தீங்க, நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு கும்பிடு மட்டும் போடுங்கன்றான். தந்திரமான வழிகள். என் ஒய்ஃபோட அக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, அங்கே கூப்பிடுறாங்க, அங்கே கல்யாணம் ஆனோடனே கூப்பிட்டாங்க. நாங்கள் உங்களை வச்சு, எனக்கு 16 வயசில் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கோயம்புத்தூரின் மத்தியில் நான் நிலைநாட்டுவேன். ஸோ அதனால் நான் கோயம்புத்தூரை விட்டு போக முடியல. தேவனோடு உள்ள உறவில் இருக்கிறவன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பான். அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவரை அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா, இது இல்லை உறவு. தேவனுக்கும் நமக்குள்ள உறவு கீழ்ப்படிதலை பெற்றெடுக்கும். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சாட்சியோடு, நான் காலையில் ஜெபிக்கும் போது கூட யோசிச்சுட்டு இருந்தேன், இங்கே சாட்சியே நான் சொல்லலையே. இன்னைக்கு விட்டா ஆண்டவர் அதை தான் சொல்ல வச்சுட்டே இருக்கிறார். அநேகரை உயிர்ப்பிக்கணும். எங்கிட்ட ரீசெண்டாக ஆண்டவர் சொல்லும் போது, உன் சாட்சியை சொல்லு, நான் அநேகரை பலப்படுத்துவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. என் ஊழிய ஆரம்பத்தில் போன வருஷத்தில். ஸோ அதனால தான் ஆண்டவர் ஏவுனா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்யறது கர்த்தரால் வரும், நம்ம போய் நிற்க வேண்டாம். காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பார், வழிகளை கர்த்தர் திறப்பார், கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் கர்த்தர் மட்டும் செய்யுங்க, நின்னீங்கன்னா போதும். 16 வயசில் சொன்னதுனால எனக்கு அது மனசில் பதிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா கூப்பிட்டாலும் போக முடியல, வேறு எந்த ஊழியத்துக்குனாலும் என்னால் ஈடு கொடுக்க முடியல. காசு வருதுனாலும் என்னால் அதை செய்கிறதுக்கு மனசு வரல. எனக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறார். அது என்ன என்ன என்னன்னு தான் கேட்டுகிட்டே இருந்தேன். 40 வயசில் தான் ஊழியமே ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. அதுக்குள்ளே 2 பொண்ணு குழந்தைங்க வேற. எப்படி இருக்கும் உலகம் என்ன சொல்லும்? நான் அவங்கள தப்பெல்லாம் சொல்ல, எல்லாம் நியாயமாக தான் சொன்னாங்க. ஒரு 40 வயசு ஆம்பளை 2 குழந்தைய பெற்றுட்டு சும்மா ரோடை சுற்றிட்டு இருந்தா எல்லாம் திட்ட தான் செய்வாங்க. அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது அவங்க தப்பே கிடையாது. ஆனால் ஒன்றுங்க, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறது. என்னை திட்டினவங்களாம் இன்றைக்கி வந்துட்டு, தம்பி உன்னையெல்லாம் திட்டி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, நீ சும்மா இருக்கும்போது. அதெல்லாம் தப்பு இல்லைங்க, எல்லோரும் நானும் தான் திட்டுவேன், நீங்கள் சும்மா இருந்தால் நானும் தான் திட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி கர்த்தர் பயன்படுத்தும் போது எல்லோரும் வந்து, நீ காத்திருந்த, அதுக்கு முன்னாடி சும்மா இருந்தவங்களாம் இப்போ நீ காத்திருந்த என்ன மாற்றிட்டீங்க வார்த்தையை. அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன், மனசில் நினைப்பேன். ஸோ ஒரு நாள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை ஜனங்கள் பார்க்கும்போது அவருடைய வாய் மொழி மாறும். ஹல்லேலூயா. உங்களை இகழ்ந்த வாய்களெல்லாம் உங்களை புகழ ஆரம்பிக்கும். இவன் யாரையா சொன்னவன்ல, கர்த்தர் இவனோடு இருக்கிறார், கர்த்தர் இந்த குடும்பத்தோடு இருக்கிறார் என்று சொல்ல துவங்கும். இந்த ஆஃபீஸில், இந்த சர்ச்சில், இந்த ஊழியத்தில் இந்த பாலிட்டிக்ஸ் நிறைய இருக்குது. நான் சில வாலிபர்கள்ட்ட பேசும்போது, ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, they are so into the politics. நான் சட்டையை பிடிச்சிருவேன். எங்கள் அப்பனா இருந்தால் கூட பார்க்க மாட்டேன் ஊழியத்தில் அரசியல் பண்ணால். எங்கள் அப்பாவுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். அவர் பாவம் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறனால விட்டாச்சு. ஏன்னா கர்த்தருடைய இடத்தை ஒரு மனுஷன் எடுக்க முடியாது. இன்றைக்கி நிறைய வாலிபர்கள்ட்ட பேசினா அவங்களுடைய இருதயம் மகா கேடுள்ளதாக இருக்கிறத பார்க்க முடியுது, திருக்குள்ளதாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஆண்டவர் பிரசங்கத்தை மாற்றி விட்டார். ஓகே, தாவீதை ஏன் ஆண்டவர் ராஜாவாக்கினார்? யாரா சொல்லுங்க. தாவீதை ஏன் ஆண்டவர் ராஜாவாக்கினார்? இருதயத்துக்கு ஏற்றவர்னாலயா? வேற? சூப்பர் சூப்பர். வேற அக்கா?
புறக்கணிக்கப்பட்டதுனால. இங்கே எத்தனை பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க? கை தூக்குங்க பாருங்க ஐயா. புறக்கணிக்கப்பட்டதுனால ராஜாவாகலை, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தனாலையும் ராஜாவாகலை. அது தாவீதே சொல்றார், நான் ஆடுகளின் பின்னால் அலைந்தேன் இன்றைக்கு. ஓகே, அது அவருடைய தாழ்மை குறிக்குது. இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்ததுனாலே அல்ல. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ரகசியம், அவர் தெரிந்து கொண்டதுனால. அதுதான் எப்படின்னு கேட்குறேன் இப்போ. அக்கா, தாழ்மையாக இருக்கிறதுனால, கீழ்ப்படிஞ்சனால. ஊழியக்காரங்களாம் கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு பாயிண்ட். நான் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன் ஆண்டவருடைய நாமத்தில். ஒரு நாள் சிங்கம் வந்தது, இன்னொரு நாள் கரடி வந்தது. சிங்கத்தை எப்படி தாவீது கொலை பண்ணாரு? இப்போ ஜோக்கை மட்டும் பாருங்க, சொல்லுங்க. வாயை கிழித்து தானே, ஆமாவா இல்லையா? தாவீது எப்படி சிங்கத்தை கொலை பண்ணாரு? வாயை கிழித்து. அது சிம்சோன். தாவீது எப்படி கொலை பண்ணாரு? யாருக்குங்க தெரியும்? ரெண்டுக்கும் ஒரே டிராயிங்கை போட்டு விட்டாங்க சண்டே கிளாஸ் புக்கில். தாடியை பிடிச்சி அப்படியே தரையில் அடித்தார், சரிங்களா? அப்படி கொலை பண்ணார். எதுக்கு கொலை பண்ணார் தெரியுமா? அவங்க அப்பாவை தூக்கிட்டு போயிடுச்சா? ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. நீங்கள் எதுக்கு ஆடு வளர்த்துறீங்க நேற்றே கேட்டேன். அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்கா? எதுக்கு ஆடு? இப்போ வரும்போது கூட கூட்டமாக போச்சு. எதுக்கு? நம்ம சாப்பிட்றதுக்கு தானே. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கோழியோ ஆடவோ நாய் தூக்கிட்டு போனால் கூட பின்னாடி போக மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம சதை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? அந்த வாலிப வயசில் இங்கே பாருங்கள், அப்பாட்ட போய் சொன்னால் கூட அப்பா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல இல்லையா? ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அப்பா சிங்கம் வந்துச்சு, நீ வந்தியாடா, மற்ற ஆடெல்லாம் வந்துருச்சா, ஓகே பரவாயில்ல போ. ஆனால் இந்த மகன் என்ன செய்கிறாரு? தொடர்ந்து போய் சிங்கத்தின் வாயில் இருக்கிற ஆட்டை மீட்டெடுத்தார். இங்கே என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய உயிரை பணையம் வச்சு தன் மேல் இருக்கிற பொறுப்பில் கவனமாக இருக்கிறார். ஓகே, இதை யாரும் பார்க்கல. கரடி வந்தப்போ இதே பண்ணார், யாருமே பார்க்கல. கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். உங்கள் தனிமையில் நீங்கள் செய்கிற யுத்தங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காய் செய்கிற பணிவிடைகளை கர்த்தர் பார்க்கிறார். யாரு அப்பா பார்க்கலங்க, அண்ணனுக்கு பார்க்கல, நோபடி நோஸ். யாருக்குமே தெரியாது இது, ஆனால் யாருக்கு தெரியுது? அப்போ ஆண்டவர் நினைச்சாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதுக்கு தன் உயிரை கொடுக்கறதுக்கு இவன் ரெடியா இருக்கிறானா, இவன் கையில என் ஜனத்தை கொடுத்தா, இவன் எதை கொடுத்தாகிலும் அவர்களை காப்பாற்ற இவன் போதும் என்று சொல்லி கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். இதுதான் காட் மொமெண்ட். தாவீதுக்கு வந்த காட் மொமெண்ட். தெய்வத்தின் அந்த 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 நேரம் என்னன்னா, சிங்கத்தின் வாய், கரடியின் பற்கள். அங்க தேவன் அவனை அறிந்து கொள்ளுகிறார். ஓ, he is very strong. எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும். எங்கள் பாஸ்டர் அம்மா இருந்தாங்கன்னா அந்நிய பாஷையெல்லாம் வந்துடும். அவங்க இல்லைன்னா பாட்டே வராது. எங்கள் அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க, யாருக்கு பாடுறாங்க அப்போ பாட்டு? இப்போ பெரிய பாஸ்டர் இங்கே இருந்தால் நீங்கள் அபிஷேகத்தில் குதிக்க கூட செய்வீங்க. ஹல்லேலூயா. அவங்க இல்லைன்னா அப்போ ஊழியம் பாட்டு யாருக்கு பாடிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? இருதயம். எரேமியா 9:16-17 படிங்க. அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை இல்ல எரேமியா 17:8, 9, 10. 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இங்க பாருங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? இது கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். எரேமியா கூட கிடையாது, கர்த்தர் பேசுறார். ஓகே, அடுத்தது
கர்த்தராகிய நானே, நல்ல கவனிங்க அம்மா ஐயா, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி. இங்க பாருங்க, செய்கைகளின் பலனை கொடுக்கிறதுக்கு, அவனவன் வழிகளின் பலனை கொடுக்கிறதுக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, நிதானமா உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் எப்படி இருக்கா? மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கு. பைபிள் சொல்லுது எல்லா ஆவிகளையும் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுது. நீங்க உங்க சர்ச்சிலே நீங்க பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறவங்கள ஒரு குரூப்பாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ஆவி அந்த ஆவியோட சேராது. சர்ச்சுக்கு வெளியவே நிற்பாங்க, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க திங்கள் டு சனி அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. சண்டே வெளியே நிற்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு டைம் வேறு பத்தாது பாருங்க, போய் ஏரோப்ளைனை பிடிக்கணும் 4 மணிக்கு. ஆனால் எனக்கு அப்படியே ஃப்ளைட்டே மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, இங்கே பேசிட்டு தான் போகணுன்னு இருக்குது. இப்போ தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் இது. நான் நிறைய வாலிபர்கள்ட்ட பேசி ரொம்ப சங்கடப்பட்டிருக்கிறேன். என்ன தெரியுமா? அவங்க பேசும்போதே அவங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படும். ஒருத்தன் ஜோக் அடிக்கிறான்னா சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா சிரிச்சா இவனுக்கு என்ன ஆயிருமா, தலைக்கு சிரிக்கிறது கூட யோசிச்சு சிரிச்சாங்கன்னா கேன்சர் வராமல் என்ன வரும், வியாதி வராமல் என்ன வரும் தெரியல எனக்கு. நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. யதார்த்தமான இருதயத்தை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயான்ட்டு மொய் நோட்டு வீட்டில் இருந்துச்சுன்னா, மொய் நோட்டு, பொண்ணு கல்யாணம் பையனு கல்யாணம் முடிஞ்சு மொய் எழுதியிருப்பீங்களா, அந்த நோட்டு எங்கே இருக்கு? பீரோக்குள்ள. ரீசெண்டாக தாங்க அதெல்லாம் பார்த்தேன். எனக்கு நான் எங்கள் அம்மா பாட்டெல்லாம் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவங்க பேச்சே வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா நான் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். அவன் எவ்வளோ வச்சான்னு பார்க்கணுமில்ல தம்பி. என் பிள்ளைக்கு அவன் 500 வச்சா நான் 501 வைப்பேன். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி 500 வச்சுருப்பார். இவர் 10 வருஷம் கழித்து நம்ம 501 வைப்போம். யோ 10 வருஷம் ஆயிடுச்சியா? இப்படி இவங்க அளந்து கொடுப்பாங்களாம். கர்த்தர் வந்து மடியில் சரிந்து விழும்படி கொடுக்கணுமா? அது நடக்க போகிறது கிடையாது. இறுதியும் பாருங்க, ஒரு வீட்டில் இருக்கிறேன், நான் உட்காந்துருக்கிறேன், பொண்ணுக்கு சொல்கிறாங்க மாமியார் முடியை பிடிச்சி ஆட்டிக்கிறேன். என்ன கல்யாணமே ஆகலை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாமியார் மண்டையை போட்டு எப்படி விளங்கும்? எப்படிங்க விளங்கும்? எனக்கு 2 பிள்ளைங்க தான், பெண்டு எடுத்துருவேன், வேலை செய்கிறதில்ல. இன்னைக்கு வேலையே நடக்கிறதில்ல பிள்ளைங்களுக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்தது அங்கே இருக்குது. நான் இன்னும் பாத்ரூம் கழுவிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா வீட்டில். கல்யாணம் ஆகி தனியாக ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். பாத்திரம் கழுவுற வேலை என்னோடது. கிச்சனை வீடு கூட்டி துடைக்கிறது, துணியை துவைக்கிறது, இதெல்லாம் யார் பார்க்குறா? இது கேவலம் இல்லை, இது கேவலம் கிடையாது. கர்த்தர் அதை பார்க்கிறார் என்றதை நீங்கள் மனசில் வச்சுருங்க. ஆம்பளைங்க, எங்கள் மாமா இருக்கிறார், தட்டு சாப்பிட்டா கழுவிட்டு எடுக்க மாட்டாப்புல. ஏன்னா அது பொம்பளைங்க வேலையாம். செஞ்சாதானே நீ சாப்பிடுவ. இருதயத்தை பார்க்குறாருங்க ஆண்டவர், இருதயத்தை பார்க்குறாருங்க ஆண்டவரே. சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இந்த வெடி வைக்கிறது, கிரவுண்டு நோண்டுறது, அந்த வேலைலாம் விட்டுருங்க. ஒருத்தர் நல்லா பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த இருதயம் வரட்டும் உங்களுக்கு. பொல்லாத இருதயம் உடையவெல்லாம் இருந்தா எனக்கு தெரியாதுங்க. ஒன்று தெரியுமா, செய்தியினுடைய முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் விட்டுடுறா இதே அப்படின்றார். உங்கள் இருதயம் எப்படியோ அப்படிதான் உங்கள் கைகளில் பொறுப்புகளும் ஊழியங்களும் வரும். நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் இருதயம் எப்படியோ அப்படிதான் உங்கள் கைகளில் பொறுப்புகளும் ஊழியங்களும் வரும்.
நல்லா கவனிங்க. யூதாஸ் அவனுடைய இருதயம் பணத்தின் மேலே ஆசையாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும், அவரை அடக்கம் பண்ண வேண்டும், ரத்தம் சிந்த வைக்கணுன்றது தெய்வ திட்டமா பிசாசனுடைய திட்டமா? தெய்வ திட்டம். ஆமே, நம்புறீங்களா? நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்கு தேவனுடைய திட்டத்தில். ஆனால் அவரை கொலை செய்தது யாரு? கர்த்தரா? பிசாசு புகுந்தவர்களாலே இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆமா, தெய்வ திட்டத்தை இப்ப யார் நிறைவேற்றா? சொல்லுங்க. நான் தெய்வ திட்டம் தான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட நீங்க எந்த சைடில் இருக்கிறீங்கன்றது முக்கியம். தெய்வ திட்டத்தில் 2 பகுதி இருக்கு, நன்மையும் தீமையும் இருக்கு. தீமையை யார் மூலமா செய்யறாரு தெரியுமா? யாருக்கெல்லாம் தீய இருதயம் இருக்கோ தெய்வ திட்டத்தில் ஒரு பகுதி அப்படிதான் இருக்கு. இப்போ உங்களை கர்த்தர் உயர்த்தணும்னா உயர்த்துறதுக்கு முன்னாடி உடைக்கணுமா? உடைக்க கூடாதா? உயர்த்துறதுக்கு முன்னாடி உருவாக்கணுமா? உருவாக்க கூடாதா? அந்த இருதயம் உள்ள உங்க கையில கொஞ்ச நாள் வச்சிருப்பாரு. உங்க இருதயம் எப்படி அப்படிதாங்க நீங்க ஊழியம் செய்வீங்க. வெளியில பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனா அண்டர் கிரவுண்ட்ல உங்க வீட்டுல தனிமையில் நீங்க ஒரு மனுஷனை குறித்து பேசும்போது பேசுற வார்த்தை அல்லங்க. பைபிள் சொல்லுது, இப்ப நம்ம படிச்ச வசனம், அவன் கைகளின் செய்கைகளுக்கு பலன். இப்ப உங்களுக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் கிஃப்ட் கொடுத்தாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார், 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை 10,000 ரூபாய் பார்த்து பதில் செய்கிறவர் அல்ல, 10,000 ரூபாயை கொடுத்த இருதயத்தை பார்க்கிறார். அவர் கையின் செயலை பார்க்கறது இல்ல, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற இருதயத்தை கத்த பார்க்கிறார். மனுஷன் எங்க தெரியுமா ஏமாந்து போறான்? கொடுத்தாங்கன்னா ஏமாந்துருவான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம சர்ச்சில் தான் சொன்னாங்க, ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்தார், ஒரு ஆளை பார்த்து என்கிட்ட சொன்னார், இவர் சர்ச்சுக்கு நிறைய காசு கொடுப்பாரான். ஆமாங்க அப்படின்னு. ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரு, நீங்க போய் சொல்லுங்க. யோ, உங்கள்கிட்ட சொன்னா நீ போய் சொல்லுமையா, நீ தானே ஊர்லேருந்து வந்துக்கிறீரு, சொல்லிட்டு நீங்க போகுமையா. என்னை சொல்ல விட்டுறாரு, நான் சொல்லலை. ஏன்னு கேட்டேன், ஏன் இவர் கொடுக்க கூட? அவர் கையில ரத்தம் பார்க்கிறேன். கர்த்தருக்கு நீ கொடுக்கிறது நீ இருதயத்தை தான் பார்க்கிறார். இந்த வசனம் தெளிவா சொல்லுது. கையின் செய்கைகளின் பலனை கொடுக்கிறதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு பார்க்கறது இல்லை கர்த்தர், என்ன இருதயத்தோடு செஞ்சீங்கன்னு பார்க்கிறார். தெய்வ திட்டத்தில் 2 பக்கம் இருக்குது. இப்ப இயேசுவை கொலை பண்ணணும், தெய்வ திட்டம் தான், அவர் தான் சொன்னாரு. ஆனா அவர் செய்ய போறதில்லை, ஏன்னா இது தீய காரியம். தீய காரியத்தை இவர் செய்ய போறதில்லை. தீயவன் எவனாவது வேண்டுமே. அப்பம் சாப்பிடும் போது அவனுக்குள், யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே போயிட்டாப்ல. அப்ப இவருக்கு இயேசுவோட கூட ஊழியம் பண்ணிட்டு ராத்திரியான வெளியில போய் இவங்களோடையும் பேசிட்டு இருக்கிறாப்ல, பரிசேயர்களோடு சதுசேயர்களோடு. அங்க கனெக்ஷன் இருக்கு. So be careful of whom you are associated with. Very careful. பரிசேயனும் சதுசேயனும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுன்னு செஞ்சாங்க. ஆக்சுவலா இவனா இருக்காது, மேசியாவா இவன் இருக்காது, இந்த இயேசு இருக்காது. நம்ம படிக்கிற மேசியா வேற மாதிரி இருக்கிறாரு. பவுல் எதுக்கு சபையை துன்பப்படுத்தினார்? கர்த்தரின் நிமித்தம் தான் பண்ணினார். அவர் ஊழியமா தான் அதை செய்கிறார். பவுல் சவுலா இருக்கும்போது, ஆக்சுவலா சவுலும் பவுலும் ஒரே பேர் தான், தெரியுமா அது உங்களுக்கு? அவர் சவுலா இருந்து இப்ப பவுலாய் மாறி இல்ல. சவுல் அரமாய்க்கு பேரு, பவுல் எபிரேய பேர், ரெண்டும் ஒண்ணுதான். ஒருத்தன் எழுதும் போது அந்த பேர்ல எழுதுனா, இன்னொருத்தன் எழுதும் போது இந்த பேர்ல எழுதிட்டான். அப்போஸ்தலனுடைய நடைபாடுகளை. ஓகே, உங்களுடைய இது நாலேஜுக்காக. அவர் சவுலாய் இருந்து இன்றைக்கு பவுலாய் அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, அது போய் படிங்க, கூகுளில் இருக்கு. எதுக்கு துன்பப்படுத்தினாங்க சபையை? சொல்லுங்க. ஊழியம் செய்யறது தான், கர்த்தருக்காக தான் பண்ணாங்க. பழைய ஏற்பாட்டை பார்த்துட்டு தான் பண்ணாங்க, பைபிளை பார்த்து தான் பண்ணாங்க. இன்னைக்கு ஊழியன்ற பேர்ல
யூதாஸின் பக்கம் நிறைய பேர் நிற்கிறான். நோ, அவன் இருதயத்துக்கு ஏற்ற போர். நான் நிறைய பார்த்துட்டாங்க இந்த சின்ன வயசுல. அவன் பொல்லாத இருதயத்துக்கு ஏற்ற ஊழியத்தை அவர் கையில் பார்க்கிறேன். நான் என்னை விட பெரியவங்க நிறைய பார்த்துருப்பாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க யாரையாவது டெவலப் பண்ணி விடணும். பார்த்துருக்கீங்களா? உங்க நேரம் வரும்போது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் உங்களை. He will just transfer you. அதுவரை அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. No politics, no gimmicks. I'm really tired. ஒரு வருஷம் ஓடி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு உண்மையாலுமே. நேற்று கூட எங்கள் மாமியார்ட்ட சொன்னேன், I am really tired. கர்த்தருக்கான ஒரு சபையை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு யுத்த சேனையை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எதை இழந்த ஊழியக்காரனே அப்படி கிடையாது. நேற்று சொன்ன மாதிரி பாட்டு ஹிட்டானா முடிஞ்சு போச்சு கதை. ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் இன்றைக்கு நாங்கள் ஊழியம் கொள்ளுகிறோம். when you fix a price on your head, 50,000 கொடுத்தா இன்னைக்கு வந்து பாடி பிரசங்கம் பண்ணிட்டு போவேன்னா I am for sale. I'm for sale. I'm only sold for the kingdom of God. நிறைய இடத்துல சில டைம் கொடுக்காம கூட எனக்கு விட்டுருக்குறாங்க. நான் ஒன்றும் கேட்காததுனால எனக்கு கொடுக்காம கூட விட்டுருக்குறாங்க. I don't care. I don't care. அது அவங்க இருதயம். ஏன் இருதயம் தேவனுக்கு முன்பதாய் செம்மையா இருக்கணும். அவ்வளோதான். சாப்பாடு போடாமையே விட்டுருவாங்க. கூப்பிட்டாங்கன்னா சாப்பாடு கொடுக்கலையா அவங்க. கர்த்தருக்காய் நிற்கிற ஒரு யுத்த சன்னதியை நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். ஐ எம் ரியலி டயர்ட். எனக்கு இந்த ஊழியக்காரங்கள்ட்ட தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இதுவரையும் 3-4 கான்ஃபரன்ஸ் பேசிட்டேன். 200 ஊழியக்காரங்க மத்தியில் சொன்னாங்க, என்னடா 12th படிக்கிற பையன் வந்திருக்காப்புல. சரியாக வேண்டியது நாங்கள் தான் இப்போதைக்கு. I am not for sale. When I don't fix a price on my head, you cannot buy me. நான் 50,000 நீங்க ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நீங்க என்ன வாங்க முடியாது. Because I am not for sale. ஊழியத்தை அப்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை அழைச்சாருன்னா அப்படி செய்யுங்க. படி அளக்கிறது கர்த்தராகும். எப்படி எனக்கு காணிக்க அனுப்புறாங்க, யாருன்னு தெரியாது. 25,000 அதெல்லாம் அனுப்புகிறாங்க. யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க கால் பண்ணுறது கூட கிடையாது. என்னை ஆண்டவர் அற்புதமாக நடத்துறதை பார்க்குறேன். ஏன் தெரியுமா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். இது சண்டே ஸ்கூலில் சொல்கிற வசனம் கிடையாது. நான் தாழ்ச்சி அடைய, கர்த்தரின் மேய்ப்பரானால் நான் தாழ்ச்சி அடைய. நிறைய பேர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா? கேட்கலைன்னா கொடுக்க மாட்டாங்க பிரதர், சொல்லலைன்னா செய்ய. உங்கள்கிட்ட காசு இருக்குல்ல, போய் சாப்பிட்டு போங்க, போயிட்டே இரு. ஊழியத்தை கல்லர் குகை ஆகாது. அவ்வளோதான். ஈவன் praise and worship demands nothing from God. உங்கள் துதி ஆராதனை கூட அவர்கிட்ட எது எதிர்பார்க்காம இருந்தால் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு. இயேசுவே கொடுத்துட்டாருங்க. மற்றதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாக கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி வளர்த்துங்க. உங்கள் வீட்டில் பேசாதீங்க, அவன் வரல, நம்ம கல்யாணத்துக்கு வரல, அதனால் நம்ம போக வேண்டாம். பிள்ளைங்க முன்னாடி பேசாதீங்க. இப்படி பேசுனா பேசுங்க. அவங்க வரலன்னாலும் நம்ம கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம போய் செய்யணும் இல்லையா, வாங்க. அப்படி இருக்கிறத பேசுங்க பிள்ளைங்க முன்னாடி. ஏன்னா அது போகாது, பதிஞ்சிருச்சுன்னா. அதனால தான் பிள்ளைங்க போய் மாமியார் வீட்டில் வேலை செய்கிறது கிடையாது, அங்கே போய் அவங்களுக்கு உதவி செய்கிறது கிடையாது, மாமனாரை கண்டுக்கிறது கிடையாது. எங்கள் மாமியார் இப்போ ரீசெண்டாக கீழே விழுந்தாங்க, என் கையை தான் பிடிச்சிருந்தாங்க. ஏன்? அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நீ தான்ப்பா என் பையன் மாதிரி. பையன் மாதிரி நடந்தா பையன் மாதிரி அவங்களுக்கு தெரியும்.
நானும் மாமியார் இருந்தால் அடிக்கடி சண்டையும் வந்துடும். பிள்ளைங்களை அடிக்கும்போது வந்துடுவாங்க சண்டைக்கு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தட்டவே பறக்க விட்டுட்டேன் கோவத்தில். போயிட்டு என் ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் 2 மணி நேரம். 4:30 ஆச்சு. எங்கள் மாமியார் வந்தாங்க. பெனட் டீ ஆயிடுச்சு, வாங்க டீ சாப்பிட்றதுக்கு. முடிஞ்சு போச்சு பிரச்சனை. நீ தட்டை வீசுனியா, நான் வைக்கிறேன் உனக்கு வேட்டு. நீ அப்படியா, ஓ என் பிள்ளையை நான் ஏற்றி விட்றேன் இரு. எனக்கு அருமையான தாய் தகப்பனையும் மாமியார் மாமனாரையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அருமையானவர்கள். ஊழியக்காரங்கள்ட்ட இல்லாத நற்குணங்களை என்னுடைய மாமியார் மாமனார்கிட்ட பார்க்குறேன். அவ்வளோ தெய்வத்துக்கு பயப்படுகிறவர்கள். நான் 7.5 வருஷம் சும்மா தின்னுட்டு இருந்தப்போ கூட ஒரு நாள் கூட என்னை கடிந்து கொள்ளாமல் கசந்து கொள்ளாமல் ஒரு நாள் ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு நாள். இன்றைக்கி ஒவ்வொரு நாள் எங்கள் அப்பா அம்மா மாமனார் மாமியார்லாம் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ கண்ணீர், நன்றி கண்ணீர், டியர்ஸ் ஆஃப் ஜாய், களிப்பின் கண்ணீர். ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளை தேவனுக்கு பிரியமாக வளர்ந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. இப்போ இருதயத்தை கெடுத்துடாதீங்க பிள்ளைங்களுக்கு. செம்மையான இருதயம். இந்த சம்பவத்தோடு முடிக்கிறேன். 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் சின்னவ LKG, பெரியவ 2nd ஸ்டாண்டர்ட். இப்போ சின்னவ பெரியவளை அடிச்சு போட்டா. பெரியவ டேடி ஷி பெட் மீன்னு அழுதுச்சு. பிரச்சனை உங்கள்கிட்ட தான் அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு புரியல. ஓகே, என் ஒய்ஃபுக்கும் புரியல. என்னப்பா சொல்கிறீங்க? அவள் என்னை அடிச்சிட்டா டேடி. அவள் தான் டேடி என்ன அடித்தா, நீங்கள் அவளை திட்டாமல் என்ன திட்டுறீங்க? நான் சொன்ன பிரச்சனை உங்கள்கிட்ட தான் தாங்க. அவளுக்கு என் ஒய்ஃப் என்ன தான் சொல்கிறீங்க? இப்போ என்னை அடித்தான்னு நினைக்கிறனால தான் அழுக வருது. என் தங்கச்சி தானே அடித்தான்னு நினச்சா அழுக போயிடும். புரியுதா? இருதயத்தை மாற்றுறது. என்னை பேசிவிட்டாயா, என்னை யோ கொஞ்சம் கடப்பாறையை எடுத்து வெளியே போட்டு நில்லுமையா. புரியல? நிறைய பேர் கடப்பாறை முழுங்கிடுவாங்க. குமிய முடியாது, அசைய முடியாது. நான் தான் 2 சாம்பார் பாக்கெட்டை தூக்கி கையில் 2 சாம்பார் பாக்கெட்டை குத்திங்கன்னா தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் இருதயத்தை பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், விழுகிறதுனா என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் தொப்புன்னு விழுகிறதா? கரெக்டாக சொல்லுங்க. விழுகிறதுனா வால் எடுத்து உங்களை வெட்டுறது. ஆக்சுவலா நீங்க பழைய ஏற்பாட்டில் போய் பாருங்க. இவன் அவன் மேல் விழுந்தான், அவன் செத்தான். விழுந்தான்னு என்னதுங்க? வால் எடுத்து போடுறது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாங்குவேஜ், பழைய ஏற்பாட்டோட மொழி. ஸோ தாவீது எழுதுகிறார், உன் பக்கத்தில் நீங்கள் இதுவரையும் நமக்கு 1000 பேர் அவன் தான் விழுந்துட்டானே, அப்புறம் என்ன? 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது. ஏன்னா நீங்களும் நானும் உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும் இருப்பதினால nobody can touch you. That's the assurance that God gives. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கை. You will not be shaken. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், நாம் அசைக்கப்படுவதில்லை. உங்க இருதயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு தெரிஞ்ச கொஞ்சம் சின்ன இவங்க நம்ம சர்ச்சுன்றனால இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சின்ன பசங்க, என்னை விட 15 வருஷம் சின்னவங்க, நம்ம பார்த்து பிரைஸ் லார்ட் சொன்னால் தான் சொல்லுவாங்க. நம்மளை பார்த்துருவாங்க, அப்புறம் அப்படி இருப்பாங்க. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், ஒரு 4 வருஷம் இருக்கும், நான் அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம், எனக்கு அது வராது, அதனால் லெட் மீ டூ தட் ஒன் டே. எனக்கு கடுப்பாயிருச்சு. நான் வேணுக்குன்னே போயிட்டு, நம்ம செய்வோம்ல வேணுக்குன்னு, அந்த மாதிரி நான் வேணுக்குன்னே பண்ணேன். அன்றைக்கி சண்டே போயிட்டு அவன் பக்கத்துலேயே நின்றுட்டு பப்ஸு டீ எல்லாம் வாங்கிட்டு கண்டுக்காமல் வந்துட்டேன். ஆனால் என்னால் லஞ்ச் சாப்பிட முடியல. உடனே ஃபோன் அடித்தேன், ஏன்னா என் இருதயம் வாட்டுது. நான் சொன்னேன், டேய் ஒரு 2 மணி நேரத்துக்கு என்னால் முடியல. ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இது நீ கிடையாது, இது நீ கிடையாது,
சோறு திங்க முடியல. என் வைஃப் சொன்னா, இதுதான் உன் பிரச்சனை, எல்லாம் அவசரத்தில் பண்ணிடுறது, அப்புறம் உட்காந்து அழுவுறது. சொல்லையா ஃபோன் பண்ணி, சாரிடா 2 மணி நேரத்துக்கே முடியலையே, பல வருஷமாக எப்படா அப்படியே இருக்கீங்கன்னு கேட்டேன். கனம் பண்ணுவதில் இதெல்லாம் இருதயத்தோட விஷயம். ஃபைனலாக ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். ஓகே, இருதயம் எங்கே இருக்கு? இருதயத்தில் கை வைங்க பாருங்க. எல்லாம் உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், பைபிள் சொல்லுகிற இருதயம் இது கிடையாது. பைபிள் சொல்லுகிற இருதயம் உங்கள் ஆத்துமாவின் ஒரு பகுதி, இது சரீரத்தின் பகுதி. ஓகே, ஏன்னா பைபிள் சொல்லுகிற இருதயம் யோசிக்கும், யோசனைகளை பிணைக்கும், தீமைகளை யோசிக்கும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸோ நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ தட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி. ஆக்சுவலாக சரீரத்திற்கு பகுதிகள் இருப்பது போல் உங்கள் ஆத்மாவுக்கு பகுதிகள் இருக்குது. மனம், சித்தம், இருதயம், அதெல்லாம் 3 தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் ஆத்மாவின் ஒரு பகுதி. ஸோ இருதயம்ன்றது ஆத்மாவில் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் நம்ம யோசனையெல்லாம் இங்கே செய்கிறோம். யோசனை யோசித்து தலை என்ன ஆகுது, பின்னி எடுக்குது வலி, அந்த மாதிரி யோசிக்கிறோம்ல. ஸோ இருதயம், உங்கள் உள்ளான மனுஷனுடைய இருதயம் இந்த சைடு எங்கேயோ இருக்கு. இது கிடையாது. இதோட வேலை ரத்தத்தை என்ன பண்ணுறது, படுபாவிக வசனம் சொல்லும் போதெல்லாம் எண்ணெய் போட்டு அடிக்கிறானுங்க அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குது. நான் கிடையாதுடா, நான் பம்ப் மட்டும்தான் பண்ணுறேன், என்னை விட்டுருங்கடா சாமி. ஸோ உங்கள் இருதயம் ஆத்துமாவின். அதனால தான் ஆண்டவர் உங்கள் நாவினால் துதிக்கிறத கூட விரும்பாமல் உங்கள் இருதயம் வேணுன்றார். இது இல்லை, இதெல்லாம் சரீரத்தோட பகுதி. நாவு, ஏன்னா அவர் சரீரத்தோடு உறவாடுகிறவர் அல்ல. உங்கள் இருதயத்தை கேட்குறாருன்னா உங்கள் இருதயம் ஆத்மாவில் தான் இருந்து ஆகணும். உங்கள் இந்த இருதயத்தை வச்சு என்ன பண்ண போகிறாரு அவர்? பிளாக் இருந்தால் எடுத்து விடுவார். ஏன்னா ஸோ பி கேர்ஃபுல் அண்ணா. யார் சிலரெல்லாம் உங்கள் நல்ல குணத்தையும் கெடுத்துருவாங்க. நீங்கள் எல்லாருக்கும் பிரைஸ்லாட் சொல்கிறவங்களா இருப்பீங்க. அவள் சொன்னாலா நீ என்ன பிரைஸ்லாடு அப்படிங்கிற? வீட்டம்மா அப்படி தான், என்ன பிரைஸ்லாடு அப்படி இழிச்சிட்டு போகிறக்க. உங்களுக்கு என்ன இருதயம் கெட்டு போயிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், கேர்ஃபுல்லாக இருங்க. அது அவங்க பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணிடும், ஆளையே மாற்றிடும். ஸ்பிரிட், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப க்ளோஸாக கவனிக்கணும். நான் இந்த கொஞ்சம் வயசுக்கு பெரிய சபையில் இருக்கிறனால நிறைய பார்த்துருக்குறேன். அந்தந்த ஸ்பிரிட், அந்தந்த கேங்கு ஜெபிக்கிறவனோட சேரவே மாட்டாங்க. அது அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. நோ யுவர் சர்க்கிள். உங்களுடைய சுற்றுப்புறத்தை நீங்கள் யாருக்கிட்ட இருந்தால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னு பாருங்கள். ஆனால் அவங்க குணங்களை என்னன்னு பாருங்கள். யார்கிட்ட இருந்தால் எனக்கு ஓகேவா இருக்கு, இவங்க கூட இருந்தால் நல்லா ஓகேவா இருக்கு, ஓகேயா இருக்கிறவங்கள ஓகேயான்னு பாருங்க. டெஸ்ட் யுவர் ஸ்பிரிட்ஸ். வேதம் சொல்லுது, டெஸ்ட் யுவர் ஸ்பிரிட்ஸ். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, உங்களை கெடுப்பாங்க, உங்களை நல்ல குணத்தை கெடுப்பாங்க, நல்ல எண்ணங்களை கெடுப்பாங்க. கலை விதைக்க பிசாசு வரமாட்டான். நிறைய நேரம் சன்பல்லா, தொபியா போன்ற குண்டர்கள் வருவாங்க. இப்படிங்க அப்படிங்கன்னு விதை கலை. கேர்ஃபுல். நியாயமா இருந்தா ஏத்துக்கோங்க. உங்க முன்னாடி கல் வச்சா சாப்பிடுவீங்களா? கல்லுகள் அப்பங்கள் ஆகட்டும், ஆண்டவர் ஹல்லேலூயா. கல்லை தூக்கி போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ஞானம் இருக்குல்ல. இப்போ ஒருத்தன் வந்து ஒன்று சொல்லும் போது என்ன பண்ணணும்? நிதானித்து சொல்லுங்க. நிதானித்து, ஃப்ளைட்டு போனாலும் பரவாயில்ல சொல்லுங்க. நிதானித்து அறியணும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். மத்தேயு 12. கெட்ட மரம் நல்ல கனிகளை, அப்ப நல்ல கனி வருதுன்னா அது ஒட்டப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அது ஏமாற்று வேலை என்று அர்த்தம்.
இப்போ மரம் கெட்டதானா ஃபார் ஷோர் கனி கெட்டது தான். அதில் நல்ல கனி இருக்கேன்னா அங்கே ஏமாத்து வேலை ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஒட்டப்பட்ட கனிகளால் பிரயோஜனம் இல்லை. அது வேரிலிருந்து வரணும். The fruit is the fruit of the root. வேரை பொறுத்து, வேரின் செழிப்பை பொறுத்து மரத்தின் செழிப்பை பொறுத்து கனி. அதனால தான் ஆண்டவர் மத்தேயு 12 சொல்றார், வஞ்சிக்கப்படாதிருங்க. Do not be deceived. கெத்தா இருக்கணும், உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 4:23 அதான் சொல்லுது, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை. சினிமா பார்க்கலாமா நம்ம? சொல்லுங்க. எல்லா காவலோடும் உங்க 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 சரீரத்தில் ரொம்ப முக்கியமானது உங்கள் ஆத்மாவின் பகுதியாகிய இருதயம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அந்த ஜீவ ஊற்றை கெடுத்து போடாதீங்க, ஜீவ ஊற்றை கெடுத்து போடாதீங்க, காத்துக்கொள்ளுங்க. No, say no to the world. உலகத்துக்கு நோ சொல்ற அளவுக்கு பலன் இருக்கணும். சினிமா என்ன பரிசுத்த ஆவியானவரை எடுத்து அனுப்புறாரு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு தீய சக்திகள் இருக்கு தெரியுமா? மியூசிக் சென்ஸு கூட போகக்கூடாது. மியூசிக் லூசிஃபருக்கு கொடுத்தது யாருங்க? கொடுத்தது யாருங்க? கர்த்தர் தான் கொடுத்தாரு. இப்போ அவன் எடுத்து பயன்படுத்துகிறான். நம்ம ஆளுங்க அங்கே நாலேஜுக்காக போகிறான். நோ, நாலேஜே இல்லைனாலும் பரவாயில்ல, டோன்ட் மிக்ஸ் வித் த வேர்ல்ட். லூசிஃபருக்கு அவ்வளோ அழகாக இசை கொடுக்க முடியும்னா, பாட்டு கொடுக்க முடியும்னா, கர்த்தர் உனக்கும் கொடுப்பாரியா? மாறி போச்சுங்க எல்லாம். அப்புறம் எப்படி வளர்ச்சியை பார்ப்பீங்க? குடும்ப வளர்ச்சியும் போயிடும், சபையின் வளர்ச்சியும் போயிடும். தட்ஸ் த டேஞ்சர். இது சாபம் கிடையாது, இதுதான் பிராக்டிக்கலாக நடக்க போகிறது. இதுதான் நடக்க போகிறது. உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்களை வைத்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய, உங்கள் பிள்ளைங்களை பெரிய காரியங்களை உங்கள் பிள்ளைங்க மூலமாக செய்ய. ஒரு நிமிஷம் அப்படியே என்னோட எழுந்து நின்று இந்த ஜபத்தை நீங்கள் செய்து, நான் ஓட போனேன். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அப்படிதான் இருக்கணுமா? நீங்க போய் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்து பாருங்க, யூ வில் ஃபீல் ட்ரை, வெறுமையா உணர்வீங்க. ஏன் தெரியுமா? அது நம்முடைய இடமே கிடையாது. அதனால தான் ட்ரைனஸ், ஒரு மாதிரி ஒரு வெறுமை, ஒரு தெய்வத்தினுடைய உறவு கட்டான மாதிரி இருக்கும். நிறைய பேர் கட்டாயி இப்போ மனசாட்சி சூடுண்ட பொய்யர்களாக மாறிட்டோம். கட்டானது கூட தெரியாது நமக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயம் உமக்கா ஏங்குதையா, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறதையா. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். ஓ, என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். களிமண்ணா குயவன் நீர், என்னையும் பயன்படுத்தும். ஓ, என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என் இருதயம் உமக்கு முன்பதாய் நிர்வாணமா இருக்கு ஐயா, வெளியரங்கமா இருக்கு ஐயா. என் இருதயத்தில் நல்ல விசேஷங்கள் பொங்கணும்.
அடுத்தவங்களை மேன்மையா நான் எண்ணணும். ரோமர் 12:3 அதான் சொல்லுது, தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் மற்றவர்களை மேன்மையா பார்க்கறது. யாருக்காவது அந்த பதவி அவங்களுக்கு தான், உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷன் வருது, நீங்களும் அவரும் இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு தெரியுது அவன் தான் சரியான ஆள்னா அவன்கிட்ட கொடுத்துருங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவனை எப்படியாவது கீழே தள்ளி நான் போய் நிக்கணும்னு நினைக்காதீங்க. அது பிசாசுடைய சத்ருனுடைய இருதயமா இருக்கு. உங்களுக்கு தெரியும் அவர் என்னை விட கேப்பபிளா இருக்கிறாருன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். Let him do. That's the spirit God wants. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. சொல்லுங்க, என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். ஓ, என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். களிமண்ணா களிமண்ணா கூயவன் நீர், என்னையும் பயன்படுத்தும். ஓ களிமண்ணா கூயவன் நீர், என்னையும் பயன்படுத்தும். எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. சத்துருவின் தந்திரங்களுக்கு நாங்கள் எங்கள் இருதயத்தை விற்று போடாமல் எங்களை காத்துக்கொள்ளும். எங்களை உயர்த்துவது உமக்கு லேசான காரியம், எங்களை நடத்துவது உமக்கு லேசான காரியம். எங்களோடு கூட நீர் இருக்கிறதுனாலே நாங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. உங்கள் இருதயத்தை அவர் காத்துக் கொள்ளுகிறார். நீங்க விரும்பினா போதும், கர்த்தர் உங்கள் இருதயத்தை காக்கிறவராக இருக்கிறார். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படும். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்க வாழ்க்கையை அநேகரை உயிர்ப்பிக்கும், அநேகரை செழிக்க செய்யும். அநேகரை என்கரேஜ் பண்ணுங்க, அநேகரை தட்டி கொடுங்க, அநேகரை பாராட்டுங்க. கர்த்தர் உன் கூட இருக்கிறார் தம்பி தங்கச்சி, நீ பயப்படாதன்னு சொல்லுங்க. தீமைகளை பேசாதிருங்கள், நன்மைகளை பேச பழகுங்கள். தீமைக்கு சரி கட்ட நினைக்காதிருங்கள். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய பழகுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆழக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க கடவர். இங்கே ஒரு தேவன் பிரியப்படுகிற யுத்த சேனை எழும்பட்டோன்னு சொல்லி இந்த ஊழியத்தை உங்க அப்போஸ்தலனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு இருக்கிற அபிஷேகத்தின்படியும் ஸ்தானத்தில் நின்றும் தகுதி இல்லைனாலும் நீங்க கொடுத்த அபிஷேகத்தில் நின்று நான் ஆசீர்வதிக்கிறேயா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க கொடுத்த தரிசனத்தை ஆசீர்வதிக்கிறேயா. இதற்கு விரோதமான எல்லா பில்லி சூனிய கிரியைகள், மாந்திரிகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடித்து ஜெபிக்கிறேன். இந்த சபை பெருகட்டும். இந்த சபையின் மேல, ஊழியங்களின் மேல, ஊழியர்களின் மேல, இங்க வருகிற ஒவ்வொருவர் மேல இருக்கிற தெய்வ திட்டத்தின் நிறைவு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தின் பரிபூரணத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நிலைவரம் உண்டாகட்டும் என்று சொல்லி மனதார பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இசை வாசித்த உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றுங்க. வல்லமையுள்ள அம்பாய் பயன்படுத்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் உங்க நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.